தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான 2 நாள் விவாதம் இன்று தொடக்கம். எதிர்க்கட்சிகள் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதால் அவையில் அனல் பறக்க வாய்ப்பு. கர்நாடக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்குவதில் சிக்கல். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்ற ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மறுப்பு என தகவல். தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆளுநர் உரையில் வெடிக்கும் சர்ச்சை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் ஆளுநர்களின் செயல்பாடுகளில் முரண்பாடு. பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பங்கேற்க தனக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை. திமுகவிற்கு செல்வீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதில். இதுவரைக்கும் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? நாளை ஒரு நாள் தான் இருக்கு. கூப்பிட்டுருக்காங்களா சார்? உங்களை கூப்பிட்டு சொல்லித்தான் பேச்சு அங்கேயும் போய் வாங்க. அன்புமணியுடன் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என அன்புமணி பேட்டி. அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது. அதுதான். ஆனால் அதை அது ஒரு பேசும் பொருளாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக கூட்டணி குறித்து பாமக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என அக்கட்சியின் கவர்னர் தலைவர் ஜி.கே. மணி விளக்கம். நிர்வாகிகள்லாம் பேசியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விரைவில் முடிவு அறிவிப்பேன். ஏன்னா எல்லாருமே இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. அதனால் எந்த முடிவும் இப்போ எடுக்கலை, எந்த முடிவும் சொல்லலை. நிர்வாகிகளை கலந்து பேசுகிறதோடு இருக்குது. மீண்டும் பேசி உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவோம். தைலாபுரம் தோட்டத்தில்தான் கூட்டணி கையெழுத்தாகும் என பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். விரைவில் நல்லா நடக்கும். ஆனால் கையெழுத்து போடுறது இங்கே தான் கையெழுத்து போடுவார் ஐயா. தைலாபுரத்து இடத்துல கையெழுத்து போடுவார். அது எந்த மாற்று கருத்தால். மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டம் திமுகவிற்கு முடிவுரை எழுதும் கூட்டமாக இருக்கும். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. பிரதமர் மோடி ஒரு முறை அல்ல 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. மோடி ஒரு முறை இல்லை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் விரைவில் தொடங்கும். தமிழக வெற்றி கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தகவல். கோவை கொடிசியா மைதான கண்காட்சியில் தொழில்நுட்ப கோளாறால் அந்தரத்தில் தொங்கிய ரோலர் கோஸ்டர். 80 அடி உயரத்தில் அச்சத்தில் தவித்த 22 பேரை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. கொடூர செயலில் ஈடுபட்ட தாயின் கள்ள காதலனை கைது செய்த குலசேகரப்பட்டினம் போலீசார். தமிழ்நாட்டில் சிக்கன் குனியா அதிகரிப்பதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு. சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் அவதி. நேற்று காலை சிகிச்சைக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த நோயாளிகள் ஒரு மருத்துவர் கூட இல்லை என குற்றச்சாட்டு.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற வருடாந்திர ராணுவ பயிற்சி. பீரங்கிகள், டாங்கிகள் மூலம் போர் பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். The observation post officer moving all helicopter category. சென்னை வேளச்சேரியில் குப்பை தொட்டியில் கட்டுக்கட்டாக 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள். படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகளால் அப்பகுதியில் பரபரப்பு. இந்தியாவில் தொழில் செய்வது மிகவும் கடினம் என பாலிவுட் நடிகை ரிமி சென் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஒரே இரவில் கொள்கைகளை மாற்றுவதாக துபாயில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ரிமி சென் கருத்து. மீண்டும் நடைபயணம் தொடங்கவுள்ளதாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. மக்கள் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடுவேன் என YSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் உறுதி. பராமரிப்பு பணியால் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயக்கப்படாது. ராயபுரம் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஆளுநர் உரையின்றி தமிழக சட்டப்பேரவை நடைபெறும் என்று தமிழக அரசு கொண்டுவரவுள்ள தீர்மானத்தை வரவேற்கிறோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்த மாட்டோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. கிரீன்லாந்து விவகாரத்தில் ஆதரவு அளிக்காத நாடுகளுக்கான கூடுதல் வரி விதிப்பு மிரட்டலையும் கைவிட்ட டிரம்ப். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்திய ஐரோப்பிய ஒன்றியம். கிரீன்லாந்து விவகாரத்தில் டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலால் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் முடிவு. டென்மார்க் நன்றியற்ற முறையில் செயல்படுவதாக உலக பொருளாதார மாநாட்டில் டிரம்ப் குற்றச்சாட்டு. குடியேற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பா சரியான திசையில் செல்லவில்லை என்றும் பேச்சு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நாளில் 3 பத்திரிகையாளர்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை சுமார் 500 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று காசா அமைதி வாரியத்தால் இணைந்த பாகிஸ்தான். டிரம்ப் அழைப்பு தொடர்பாக இந்தியா, ரஷ்யா, கனடா, எகிப்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மௌனம். உக்ரைனில் வெப்பநிலை -20 டிகிரிக்கு கீழ் குறைந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு. உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை ரஷ்யா தாக்குவதால் ஹீட்டர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த மின்சாரமின்றி மக்கள் அவதி. சர்வதேச சட்டத்தை மீறி நடக்கும் தலைவர்கள் ஆபத்தான முன் உதாரணமாக அமைந்துள்ளனர். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா பகுதியை தாக்கிய சூறாவளி. வாகனங்கள், வீட்டின் மேற்கூரைகள் தூக்கி எறியப்பட்ட காட்சி. பீட்சா ஹட் நிறுவனத்தின் பெயரில் மோசடியான உணவகத்தை திறந்து வைத்த பாகிஸ்தான் அமைச்சர். சியால்கோட்டில் போலி உணவகத்தை திறந்து வைத்த பாகிஸ்தான் அமைச்சரை கிண்டல் செய்யும் நெட்டிசன்கள். நியூசிலாந்திற்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 48 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி T20 தொடரில் இந்தியா முன்னிலை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இரண்டாவது சுற்றில் ஸ்வெரேவ், பப்ளிக், அலெக்ஸ் டி மைனர் வெற்றி. மகளிர் ஒற்றையரில் பவுலினி, ஆண்ட்ரிவா, கரோலினா முச்சாவோ மூன்றாவது சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் PV சிந்து, லக்ஷயா சென், ஸ்ரீகாந்த் கிடாம்பி இரண்டாவது சுற்றுக்கு தகுதி. பிரணாய், கிரோன் ஜார்ஜ், மால்விகா, ஆகாஷி உள்ளிட்டோர்
முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி.